கஷ்டமாக இருந்தது. நான் எதுக்காகவும் யார்கிட்டையும் எந்த ரெக்கமெண்டேஷனுக்கும் போனதில்லை, கேட்டதில்லை. தயவு செஞ்சு ஒழுங்காக படி அப்படின்னு சொன்னாங்க. நான் அதுக்கப்புறம் 10th டீசெண்டாக ஸ்கோர் பண்ணி 80% ப்ளஸ் மார்க்ஸ் வாங்கிடுவேன். ரொம்ப ஒஸ்ட்டும் இல்லை, ரொம்ப சூப்பராக படிக்கிறாலும் கிடையாது. பட் அன்னைக்கு அப்பாவை வந்து இங்கே சீட்டுக்காக நிற்க வச்சிட்டேனேன்னு ஒரு கஷ்டம் இருந்தது. அது இன்னைக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்பா, உங்கள் பையன் இன்னைக்கு சீஃப் கெஸ்ட் அதே கேம்பியன் ஸ்கூலில். பட் இந்த சீஃப் கெஸ்ட் இன்னைக்கு ஒரு பெரிய செலிபிரிட்டி, ஹீரோ, இது இல்லை பெரிய விஷயம். இந்த மாதிரியான ஒரு 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 பெரிய ஸ்கூலில் நல்ல டீச்சர்ஸ் கீழே படித்தது ஒரு மிக முக்கியமான காரணம். டீச்சர்ஸ் கிட்ட படிக்கிறதுன்றது பரீட்சையில் மார்க் வாங்க மட்டும் இல்லை, லைஃப்பில் மார்க் வாங்கவுன்றத கொஞ்சம் லேட்டாக நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி எனக்கு லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்த அத்தனை டீச்சர்ஸ்க்கும் ரைட் ஃப்ரம் என்னோட 9th ஸ்டாண்டர்டில் நான் சேரும்போது